அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஜனவரி 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராட்டத்தை கையில் எடுத்தோம். முக்கியமாக நம்மங்கிறத விட இளைஞர்கள், மாணவர்கள், படிக்கும் மாணவர்கள், மாணவியர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு மிக ஆவேசமான மிக உலகத்துக்கே எடுத்துக்காட்டான போராட்டத்தை நம்ம அறவழியில் செஞ்சோம் அப்படின்றத நினச்சோம்னா மிகப்பெரிய ஒரு பெருமை. அதுக்கு உண்டான இந்த கிரெடிட் வந்து முழுக்க 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 மாணவர்களை மட்டும்தான் சேரும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை இது வரைக்கும் உலகம் பார்த்தது கிடையாது. ஒரு 5 நாளில் தமிழ்நாட்டை பற்றின அத்தனை ஒரு பிம்பத்தையும் தூக்கி நிறுத்திட்டீங்க. அது என்ன அளவுக்குன்னா, உலகம் ஃபுல்லாக அத்தனை பேருமே வந்து தமிழ் 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 அப்படின்ற ஒரு கோஷத்தையும் அப்படின்ற ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தின நாள் இந்த வருஷம் தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும், 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுப்போம். நம்மளுடைய கோஷம், இளைஞர்களுடைய கோஷத்தை வந்து திரு பன்னீர்செல்வம் மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் மிக தெளிவாக கடுமையாக உழைச்சி இது வந்து அருமையாக கையாண்டு இதை வந்து மத்திய சர்க்கார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை வந்து ஒரு அவசர சட்டம் இயற்றி அந்த அவசர சட்டத்தின் மூலம் ஜல்லிக்கட்டு வந்து நடத்துறதுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடும் பண்ணி நடத்தியும் முடிச்சிட்டார். 22ஆம் தேதி நடத்தியும் முடிச்சிட்டார். நம்ம முதல்ல போராட்டம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து முதல்ல இருக்கிற பசங்களை வந்து வெளியே விடணும், 2வது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போராட்டத்தோட நோக்கம் எப்படி போகுதுன்னா, ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றது போய் அதுக்குண்டான ஏற்பாடு வரும்போது இல்லை எங்களுக்கு அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர சட்டம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. நண்பர்களே, மாணவிகளே, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து அவசர சட்டம் இயற்றப்பட்டாலும் இது கட்டாயம் நிரந்தர சட்டமாக மாறும். அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆனால் பேச மறுக்கிறாங்க. அத்தனை பேருமே வாய்மூடி மௌனியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதிமுகவோட பேர், நான் வந்து பொதுவாக எந்த கட்சி சார்பாகவும் பேச விரும்பலை, நான் பேசவும் மாட்டேன். நான் ஒரு கட்சி சார்ந்தவன் அல்ல. அதிமுக அரசோட பேரை கெடுக்கணும், அதே டைமில் பிஜேபியோட பேரும் கெடுக்கணுன்ற ஒரு சப்ஜெக்ட் தான் இதோட மெயின் மோட்டிவாக 22ஆம் தேதியிலேருந்து நடந்துகிட்ருக்குது. அதாவது ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடந்த போராட்டத்தில் வந்து உண்மை இருந்தது. 21 முடிஞ்சு 22ஆம் தேதியிலேருந்து உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த போராட்டத்தை 10 வருஷமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, கார்த்திகேயன் சிவசேனாதிபதி, ராஜசேகர் சார், இவங்கெல்லாம் தான் வந்து போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் இப்போது இவங்க 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த 3 பேருமே வேண்டாம், போராட்டத்தை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் கூட கை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் பிடிச்சு நிற்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் முக்கியமாக பின்னாடி இருக்கிற அரசியல் தான். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. போராட்ட களத்தில் வந்து இப்போது அரசியல் புகுந்திருக்குது. அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. இந்த அரசியல் புகுந்திருக்கிறோட நோக்கம் என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, மத்திய சர்க்காரை வந்து கேவலப்படுத்தணும். இன்னொன்று, தமிழ்நாடு சர்க்காரை வந்து கேவலப்படுத்தணும். எப்படியாவது வந்து ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணணும். இயலாதவங்க அப்படின்ற ஒரு பிக்சரை வந்து ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படின்றது, ஒரு தமிழ்நாட்டை வந்து பதட்டமான சூழ்நிலையாகவே வச்சுருக்கணும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி போராட்டக்காரங்களுடைய மனநிலையாக இருக்குது. இந்த போராட்டத்தில் வந்து கலந்திருக்கிற கிருமிகள் வந்து ஒன்றுமே தெரியாத பாவப்பட்ட படிக்கிற பசங்களுடைய மனசில் நஞ்சை வளர்த்திருக்காங்கங்கிறது தான் உண்மை. இந்த பாவப்பட்ட பசங்களுக்கு வந்து தெரியலை. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கும் தெரியல. எல்லாருமே யோசிக்கிறது, எல்லாருமே நினச்சிட்ருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் கலாச்சாரம், தமிழக பாரம்பரியம், இது வந்து உண்மை தான். அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. இது நானே பேசியிருக்கேன், நிறைய மேடையில் பேசியிருக்கேன். ஆனால் இது வந்து 21ஆம் தேதி வரைக்கும், நேற்றைய வரைக்கும் இதுதான் உண்மையாக இருந்தது. இந்த பிம்பம் தான் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் 22ஆம் தேதி அவசர சட்டம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நிரந்தர சட்டம் ஆக்கப்படும். அதை வந்து அரசியல் பண்ணுறாங்க.
இதுக்கு வந்து மாணவ மாணவிகள் வந்து கண்டிப்பாக வந்து உடன்படக்கூடாது. நீங்கள் அத்தனை பேருமே போராட்டத்தை கைவிடுறது தான் நல்லது இந்த சூழ்நிலையில். ஒருவேளை கைவிடலை அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஜல்லிக்கட்டு வந்து முதல்ல தமிழ்நாட்டில் நடக்கும், இன்னும் 2 நாள் அவசர சட்டம் கொண்டு வருவாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் வந்து நான் தான் முதல்ல பதிவு பண்ணினேன். அதே மாதிரி தான் இதையும் பதிவு பண்ணுறேன். இப்போ நீங்கள் போராட்டத்தை கைவிடலைன்னா, அதாவது 23ஆம் தேதி நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் கைவிடலை அப்படின்னா 24ஆம் தேதி கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு. இதில் தவறு எதுவும் கிடையாது. ஏன்னா நானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஓப்பனாக சொல்கிறேன், கட்சியெல்லாம் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில கட்சிகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லா கட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதிமுக பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து தவறான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கோஷம் ஜல்லிக்கட்டுக்கு உண்டான கோஷங்கள் அப்படியே மாதிரி, அறப்போராட்டம்ங்கிறது அப்படியே மாறி, இது உடைய கோஷங்கள் அத்தனையுமே வந்து மோடியை தப்பாக பிரச்சாரம் பண்ணுறக்கும், மோடியோட பிஜேபியோட பிஜேபி கட்சியை பற்றி தவறாக பிரச்சாரம் பண்ணுறக்கும், மத்திய சர்க்காரோட மணி டிமானிசேஷனை வந்து பிரச்சாரத்தில் பண்ணுறக்கும், விவசாயிகளுடைய தற்கொலைகளை வந்து பிரச்சாரமாக பண்ணுறக்கும், இந்த அத்தனை கூட்டத்தையும் ஒரு பிரச்சார களமாக வந்து பண்ணுறாங்களே ஒழிய ஜல்லிக்கட்டுன்றதோட பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது பதாகைகளை கையில் பிடிச்சிட்ருக்கிற அளவு தான் வந்து இவங்களோட ஜல்லிக்கட்டோட பேச்சு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அத்தனை மாணவிகளும் அவங்கவுங்க படிப்பை பாருங்கள். இந்த சட்டம் கண்டிப்பாக கட்டாயமாக அமலாக்கப்படும், நிரந்தரமாக அமலாக்கப்படும். இதில் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, இதிலேருந்து அரசியல் தேடுறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் உண்மையான இருந்த போராட்டம் இன்றைக்கி அரசியலாக்கப்பட்டு விட்டது. அதனால் தயவு செஞ்சு இந்த அரசியலில் இளைஞர்கள், மாணவ கண்மணிகள், மாணவ செல்வங்கள் தயவு செஞ்சு இந்த அரசியலில் போக வேண்டாம், இதில் போய் மாட்டி பாதிக்கப்பட வேண்டாம். இதுதான் வந்து என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அத்தனை பேருமே படிக்கிற வேலையை பாருங்கள். ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷமும் நடக்கும், இங்கே அடுத்த வருஷமும் நடக்கும். பீட்டாவை தடை பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ, என்ன ப்ரெஷரைஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரெஷரைஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து நடைமுறை சாத்தியம். அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் நிலுவையில் இருக்கும்போது, அதுவும் தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கும்போது, ஒரு சர்க்கார்னால் அவசர சட்டம் கொண்டு வர முடியாது அப்படின்றது அத்தனை பேருக்குமே தெரியும். வழக்கு நடந்துட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் கொண்டு வரலான்றது மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தீர்ப்புக்காக காத்துட்ருக்கிற ஒரு இடத்துல அவசர சட்டம் கொண்டு வர்றது அப்படின்றது நீதித்துறையை கேள்விக்குள்ளாக்குறது. அதனால எந்த அரசும் அது பண்ணாது. அது அத்தனை கட்சிகளுக்கும் தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடக்கவே நடக்காதுன்ற இடத்துல நம்மளுடைய போராட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நடந்திருக்குது. நம்மளுடைய போராட்டத்தில் இதை முன்னெடுத்து இதை இளைஞர்கள் நீங்கள் வந்து வெற்றி பெற செய்திருக்கீங்க. இதுக்காக சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு இவங்களோட போலியான அரசியலுக்கு நீங்கள் பலிகடை ஆயிர வேண்டாம். 1962 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதை பற்றிலாம் எந்த இளைஞர்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு வந்து அத்தனை மாணவர்களும் கல்வியை புறக்கணிச்சாங்க, கல்லூரியை புறக்கணிச்சாங்க, படிப்பை புறக்கணிச்சாங்க, ஹிந்தியை எதிர்த்தாங்க, தமிழை வளர்த்துக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தல, அரசியல்வாதிகளை கொச்சப்படுத்துகிறேன். ஹிந்தி எதிர்ப்புன்ற மாதிரி இங்கே பேசின அரசியல்வாதிகள் இங்கே தமிழை கூட ஒழுங்காக வளர்த்தலை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் அவ்வளவு பேரும் மலையாளம் பேசுவாங்க, அவ்வளவு பேரும் ஹிந்தி பேசுவாங்க, அவ்வளவு பேரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. 100% எஜுகேட்டட் குவாலிட்டியான ஸ்டேட் அது. ஆந்திராவில் வந்து ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, அவங்களுடைய இங்கிலீஷ் இருக்குது. கன்னடாவில் வந்து அத்தனை பேர்த்துக்குமே ஹிந்தி தெரியும். ஆனால் கன்னடா அழிஞ்சிடல. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மொழி தேவை அப்படின்றது அத்தனை பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அதனால் இந்த மொழியானது அந்த ஒரு மொழியில் வந்து ஹிந்தியை வந்து கெடுத்துட்டதுக்கு பிற்பாடு இன்றைக்கி அவங்க எந்த அரசியல்வாதி குழந்தைக்காவது ஹிந்தி தெரியாமல் இருக்குமான்னு கேட்டு பாருங்கள், அத்தனை பேர் குழந்தைக்கும் தெரியும். அன்னைக்கு அவங்களுடைய சுயநலமான போராட்டத்துக்கு இளைஞர்கள் பலியானாருங்க. தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தின்ற ஒரு வார்த்தையை இல்லாமல் போச்சு. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுருக்கேன். நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து எந்த கட்சியும் சேராதவன் அப்படின்றது. ஆனால் அன்னைக்கு வந்து ஹிந்தியை கேவலமாக பேசினாங்க, தமிழையும் ஒழுங்காக வளர்க்கலை, ஹிந்தியும் இல்லை, இங்கிலீஷ் வந்து அதிகமாக வளர்த்து விட்டாங்க.
அவங்களோட போலியான ஒரு போராட்டம். அதனால் ஆட்சியை பிடிச்சாங்க. அவங்க ஜெயித்தாங்க, மக்கள் தோத்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு எல்லாமே வந்து அவசர சட்டம் இயற்றி திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கோடி நமஸ்காரம். ஏன்னா மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களுக்கு கட்சியில் வந்து யாருமே போட்டியாக தான் உங்களை நினைக்கிறாங்க, ஒரு பொறாமையாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து உங்கள் பேரை கூட உச்சரிக்கலை. எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு எம்எல்ஏவும் உங்களுடைய பேரை கூட மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம்ன்ற மாதிரி பேரை உச்சரிக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து சிஎம்ன்றாங்க, இல்லைன்னா முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அத்தனையுமே காழ்ப்புணர்ச்சி. இத்தனை காழ்ப்புணர்ச்சியிலையும் பல மந்திரிகளுடைய எதிர்ப்புலையும் ஒரு அழகான ஒரு சட்டத்தை வந்து இயற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கீங்க, அதில் வெற்றியும் பெற்றிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு பாராட்டியே ஆகணும். இதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மத்திய சர்க்கார் இந்த தமிழக மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவசர சட்டம் தான் தீர்வு. நாங்கள் வந்து எங்கள் தொந்தரவு எதுவுமே இருக்காது, நீங்கள் வந்து அவசர சட்டத்தை பாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் பண்ணணுமோ அத்தனை சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி இது பண்ண மத்திய சர்க்கார். இந்த ரெண்டும் தான் வந்து இதுக்கு முக்கிய காரணம். இந்த ரெண்டையும் விட முக்கிய காரணம் யாருன்னா நீங்கள் தான். அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் ஒரு தவறான வழியில் போயிடாதீங்க. உங்களுடைய போராட்டத்தை கைவிட்டுருங்க, படிப்பை கவனிங்க, படிக்கிற வேலையை பாருங்கள். அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை நல்லது. ஏன் அப்படின்னா போராட்டம் இன்று முதல் அரசியலாக்கப்பட்டு விட்டது. கம்யூனிஸ்ட், டிஎம்கே, நாம் தமிழர், இஸ்லாமிய கட்சிகள் இப்படி பலதரும் வந்து ஜல்லிக்கட்டுன்ற ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு அவங்களுடைய அரசியலுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இந்த ஒரு கூட்டத்தை பிரச்சார மேடையாக பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து காசே கொடுக்காத கூட்டமாக வந்துருக்குது. 1,00,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து உஷாராக கையில் எடுத்துக்கோங்க. இது வந்து தயவு செஞ்சு இந்த போராட்டத்தை கைவிட்டுருங்க, படிக்கிற வழியை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் போராட்டத்தை கையில் எடுப்பீங்க அப்படின்னா இப்போவே சொல்லிடுறேன், இது நீங்கள் எழுதி வச்சுக்க, நாளை மாலை அல்லது 24ஆம் தேதி காலைக்குள்ளே கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு துணியும், அரசு முடிவு செய்யும். இது நீங்கள் வந்து உஷாராக போய்க்கிங்க, படிக்கிற வேலையை பாருங்கள். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் வந்து தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் காத்திருக்காங்க. அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் வந்து பெருமைப்பட்டுக்கலாம். அது நேற்றுக்கு வரைக்கும். ஆனால் இன்றைக்கி இருந்து உங்கள் பெற்றோரை, உங்களுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்ப பாருங்கள், கல்லூரிகளுக்கு அனுப்ப பாருங்கள். இந்த போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு வராதிங்க, நீங்களும் இந்த போராட்டத்துக்கு வராதிங்க. ஏன் அப்படின்னா இது அரசியலாக்கப்பட்டு விட்டது. நாளைக்கு பெருங்கொண்ட பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த போராட்டத்திலேருந்து விலகுங்க இளைஞர்களே, விலங்குங்க. இது வந்து நான் வந்து போராட்டம் கையில் எடுத்த நாள்லேருந்து தெருவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் கையில் எடுத்ததுலேருந்து பல நாள் போய் உட்கார்ந்துருக்கேன், எல்லாமே செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருந்து நான் விலகிட்டேன். ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு அரசுக்கும் ஒரு மத்திய சர்க்காருக்கும் நம்ம ஒரு கடமைன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய கடமையாக அரசுக்கும் கோஆப்ரேட் பண்ணணும், அதாவது ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைக்கிறது தான் ஒரு குடிமகனாக நம்மளுடைய கடமை. இந்த டைம் நீ சரியாகலைன்னா அடுத்த வருஷம் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இளைஞர்களோட எழுச்சி அப்படின்றது உலகமே பார்த்துருக்கிறது. அதனால் பட்டவர்த்தை நம்ம ஏமாற்ற முடியாது, அரசு ஏமாற்றாது. தயவு செஞ்சு நம்புங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்க வேண்டாம். தயவு செஞ்சு போராட்டத்தை கைவிட்டுட்டு உங்களுடைய அவங்க படிப்பையும் அவங்களுடைய வேலையும் அவங்களுடைய தொழிலையும் பார்க்க போங்க. இது அரசியலாக்கப்பட்டுருச்சு. இந்த அரசியலில் நீங்கள் விழுந்துட வேண்டாம். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், சிவசேனாதிபதி ஆதி, பாலாஜி, பிஆர் அத்தனை பேருமே வந்து குரல் கொடுத்து வேண்டாம் போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லியும் இளைஞர்கள் மறுக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் விலகி வந்துடுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.